அன்பான நேயர்களே, சுப்பிரமணியருக்கு மிஞ்சிய கடவுளும் இல்லை, சுக்கிற்கு மிஞ்சிய ஒரு மருந்தும் இல்லை என்ற அளவிற்கு சுக்கு தமிழர்கள் இடையே இரண்டர கலந்த ஓர் அற்புதமான ஒரு பொருள். காய்ந்த சுக்கை நாம் எல்லா வகையான மருத்துவ பொருள்களோடு பயன்படுத்தி வந்தால் மிகுந்த நன்மை தரும். வீக்கப்பகுதி, விஷ காய்ச்சலால் வரக்கூடிய ஜன்னி ஜுரம் மற்றும் விஷப்பூச்சிகள் ஏதேனும் தீண்டிவிட்டால் சுக்கை அரைத்து அந்த இடத்தில் தடவி வந்தால் விஷத்தை பூரணமாக இழுத்து கொள்ளும். மேலும் ஒரு பக்க தலைவலி, மைக்ரேன் என்று ஆங்கிலத்தில் அழைக்கப்படுகின்றது, அந்த ஒரு பக்க தலைவலிக்கு லேசான வெந்நீரில் சுக்கை உரைத்து நாம் ஒத்தடமாக போட்டு வந்தால் முகப்பகுதியில் இருக்கக்கூடிய வீக்கங்கள் தணிந்து ஒரு பக்க தலைவலியும் பூரணமாக நீங்கிவிடும். சைனஸ் என்று சொல்லக்கூடிய மூக்கு ஒழுதல் என்ற நோயை பூரணமாக நீக்கிவிடும். பீனிசம் என்கிற நோயை அறவே தணித்துவிடும். வயிற்று பகுதியில் ஏற்படக்கூடிய குண்ம நோய் அவற்றை பூரணமாக நீக்கிவிடும். ஆகையால் தான் இன்று வரை நம் தமிழர்கள் சுக்குத்தூளை சூடான சாதத்துடன் நெய் அல்லது நல்லெண்ணெய் விட்டு பிசைந்து சாப்பிட்டு வருவார்கள். நண்பகல் வேளையில் சுக்கை சாப்பிட்டோமானால் படிப்படியாக நமக்கு வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய குற்றங்கள் அனைத்தும் தீரும் என்பதனாலும் மூட்டு பகுதியில் வரக்கூடிய வீக்கங்கள் மற்றும் கிருமி நாசினியாக செயல்படும் என்பதனாலும் நாம் சுண்ணாம்பு நீரில் ஊற வைத்து நன்றாக காய வைத்த சுக்கை எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக வேப்ப எண்ணெய். அன்பான நேயர்களே, எல்லா எண்ணெய்களிலும் மிக சிறந்த ராஜகுணம் உடைய ஒரு எண்ணெய் என்று சித்தர்களால், குறிப்பாக தேரையர் என்கிற சித்தரால் இது வர்ணிக்கப்படுகிறது. நிம்பு என்று சொல்லக்கூடிய வேப்ப மரம் பல்வேறு வகையான மருந்துகளுக்கு ஒரு அருமருந்து. ஆங்கிலத்தில் நீம் ட்ரீ என்று அழைக்கப்படுகிறது. வேப்பிலை ஒரு கிருமி நாசினி. அம்மை நோய் கண்ட காலத்தில் வேப்பிலையை பயன்படுத்தி வந்தால் உடலுக்கு குளிர்ச்சி ஏற்பட்டு அந்த அம்மை நோயை பூரணமாக தணித்துவிடும். தலைப்பகுதியில் இருக்கக்கூடிய கிருமிகளை வேப்பிலை கொண்டு அலசி வந்தோமானால் எல்லா கிருமிகளும் இறந்துவிடும். வேப்பிலை ஈர்க்கை நாம் தீநீரிட்டு குடித்து வந்தோமானால் பித்த மயக்கம், தலை கிருகிருப்பு இவற்றையெல்லாம் தணித்து பித்தத்தை பூரணமாக நீக்கிவிடும். வேப்பம் பூவை எடுத்து நாம் துவையலாக சாப்பிட்டு வந்தால் நாவிற்கு சுவை ஏற்படும். சுவை அரும்புகள் நன்றாக மலரும். குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் வரக்கூடிய ஆர்டிகேரியா என்று சொல்லக்கூடிய சீத பித்தம் பூரணமாக நீங்கிவிடும். வேப்பம் பூவை ரசமாக வைத்து குடித்து வந்தால் வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய அத்தனை குற்றங்களும் நீங்கிவிடும். 100 ஆண்டு காலம் சென்ற வேப்ப மரத்தில் இருந்து பெறப்பட்ட பட்டையை தீநீராக்கி தந்தால் 18 வகையான சரும வியாதிகளும் பூரணமாக நீங்கிவிடும். வேப்ப மரத்திலிருந்து நாம் வேரை எடுத்து தீநீராகி குடித்து வந்தால் மனதிற்கும் மனப்பிரமை என்கிற நோய் பூரணமாக நீங்கிவிடும். மேலும் வேப்ப மர நிழலில் நன்றாக உறங்கி எழுந்தால் உடல் லேசாக ஆவதுடன் நமக்கு இருக்கக்கூடிய மனபாரங்கள் அனைத்தும் நீக்கக்கூடிய ஆற்றல் வேப்ப மரத்தினுடைய காற்றிற்கு உள்ளது. அடுத்ததாக வேப்பன் வித்து. அன்பான நேயர்களே, வேப்பன் வித்தை பல்வேறு வகையான மருத்துவமாக நாம் பயன்படுத்தலாம். வேப்பம் பழத்திலிருந்து பெறப்பட்ட காய்ந்த வேப்பன் வித்தை நன்றாக காய வைத்து அந்த வித்திலிருந்து செக்கில் பிழிந்து எடுக்கப்பட்ட வேப்ப எண்ணெய். அன்பான நேயர்களே, வேப்ப எண்ணெய் மிகுந்த ஒரு வகையான அதீத கசப்பு சுவையுடைய ஒரு எண்ணெயாக கருதப்படுகின்றது. நமக்கு எல்லா வகையான தோல் நோய்கள், மூட்டு வலி மற்றும் மூட்டு பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா வகையான குற்றங்களையும் நீக்கக்கூடிய ஆற்றல் வேப்ப எண்ணெய்க்கு உள்ளது. மேலும் இது மிக சிறந்த ஒரு கிருமி நாசினியாக கருதப்படுகின்றது. இப்பொழுது பல்வேறு வகையான நோய்களை பரப்பக்கூடிய டெங்கு நோய் மற்றும் மலேரியா காய்ச்சல் நோய்களை பரப்பக்கூடிய கொசுக்களை கொல்வதற்கு வேப்ப இலைகளை காய்ந்த பின்பு சிறிது வேப்ப எண்ணெய் விட்டு அவற்றை வீட்டில் கொளுத்தி வைத்தோமானால் அதிலிருந்து வரக்கூடிய நறுமண புகை கொசுக்களை பூரணமாக கொன்றுவிடும். இதனால் நமக்கு எந்த வகையான பக்க விளைவுகளும் ஏற்படாது. அந்த அளவிற்கு மருத்துவம் குணம் வாய்ந்த வேப்ப மரத்திலிருந்து பெறப்பட்ட வேப்ப எண்ணெய். அன்பான நேயர்களே, இவற்றை கொண்டு கோலமிளகு தைலம் ஒன்றை நாம் தயாரிக்கப் போகிறோம். அதற்காக முதலில் 100 மில்லி அளவிற்கு வேப்ப எண்ணெயை நன்றாக காய்ச்ச வேண்டும்.
வேப்ப எண்ணெய் நன்றாக கொதித்து நுரை அடங்கியதும் நாம் காய்ந்த மிளகாய் வற்றலை 3 அல்லது 4 காம்பு நீக்கிவிட்டு 2ஆக கிள்ளி போடவும்.